ஆம்புலன்ஸ்குள்ள வச்சு கஞ்சா கடத்திட்டு வந்த கும்பலை போலீசார் மடக்கி பிடிச்ச சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கஞ்சா மற்றும் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே பைக், ஆட்டோ, பஸ், பார்சல் லாரிகள், ரயில்கள்ல போதைப்பொருள் கடத்திட்டு வந்தா கூட போலீசாரோட வலையில சிக்கிடுறாங்க. இதனாலேயே சில கும்பல் போலீசார்கிட்டையும் சுங்கச்சாவடி சோதனைகள்ல சிக்காம இருக்கிறதுக்காக போதைப்பொருள் கடத்தி வருவதற்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஆம்புலன்ஸுங்க. கோவை மாநகர மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் உக்கடம் வாலாங்குளம் மேம்பாலம் சாலையில வாகன சோதனையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியா வந்த TN68K5443 என்ற என்னுடைய டாடா விங்கர் ஆம்புலன்ஸை நிறுத்தி உள்ள இருந்த ஆளுக ஒரு வித்தியாசமா இருந்ததை பார்த்து ஆம்புலன்ஸை சோதனையும் செஞ்சிருக்காங்க. அதுல 21 கிலோ கஞ்சாவை மறைச்சு கடத்தி கொண்டு வந்துட்டு இருந்தது தெரிய வந்திருக்கு. முதல் கட்ட விசாரணையில கடத்திட்டு வந்தது பீலமேட்டை சேர்ந்த மணிகண்டன், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சேர்ந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வீரச்சின்ன மருது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. தொடர்ந்து அவங்க கிட்ட இருந்த கஞ்சா அப்புறம் ஓட்டிட்டு வந்த ஆம்புலன்ஸையும் பறிமுதல் செஞ்சு இருவரையும் கைதும் செஞ்சிருக்காங்க. போலீசார் கிட்ட கேட்டப்போ ஆந்திர மாநிலம் இச்சாபுரத்துல இருந்து கஞ்சாவை வாங்கி சோதனைகள்ல சிக்காம இருக்கிறதுக்கு கோவைக்கு கொண்டு வர ஆம்புலன்ஸை பயன்படுத்தி இருக்காங்க. கஞ்சா கடத்துதலுக்கு எந்த வாகனத்தை பயன்படுத்தினாலும் எந்த புதிய யுக்தியை கையாண்டாலும் போலீசாரின் கண்காணிப்புல இருந்து தப்பவே முடியாது. தகவல் சேகரிப்பு, நுண்ணறிவு கண்காணிப்பு மற்றும் தொடர் வாகன சோதனைகள் மூலம் குற்றவாளிகளை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.